நம்ம விஜய் சாரோட நடிப்புல கடைசியாக வெளியாக போற திரைப்படம்னா அது ஜனநாயகன் தான் அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கும் முன்பாகவே ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாச்சு. அதற்கு ஏற்றாற் போல தளபதி விஜய் அவர்களுமே அவருடைய தாவக கட்சியின் முதல் அறிக்கையின் போது அதனையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது தான் கமிட் ஆகி உள்ள அத்தனை படங்களையுமே முடித்துவிட்டு 2026 அரசியலுக்கு முன்னாடி அனைத்து சினிமா பட வேலைகளையுமே தான் முடித்துவிட்டு மீண்டுமே எந்த ஒரு படங்களிலும் நடிக்கப் போவதில்லை, என்னுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆகையால இந்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்கள் மிகப்பெரிய ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சின்ன சின்ன அப்டேட்டுகளை கூட ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்காக படக்குழுவுமே அப்டேட்டுகளை வேற லெவல்ல ரிலீஸ் பண்றாங்க. அதற்கு உதாரணமாக கூட இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழாவை மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய மைதானத்துல நடத்த பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கான அறிவிப்பு கூட சமீபத்தில் வெளியாச்சு. இந்த நிலையில இந்த ஆடியோ லான்ச்சுக்கான டிக்கெட்டுகளுமே முழுவதுமாக விற்று தீந்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் பற்றி முக்கிய தகவலுமே வெளியாகி இருக்கு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படின்ற முதல் பாடல் வெளியாச்சு. இந்த நிலையில தற்போது இரண்டாவது பாடல் அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாகவும் அது ஒரு போலீஸ் பாடலாக இருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. உதாரணத்திற்கு திரைப்படத்துல இடம்பெற்றுள்ள ஜித்து ஜில்லாடி அப்படின்னு போலீஸுடைய புகழ எடுத்துரைக்கும் வகையில இந்த பாடல் இருக்க வாய்ப்பு இருக்கா. ஜனநாயகன் திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அனிருத் சாருடைய இசையில முதல்ல வெளியான தளபதி கச்சேரி என்ற பாடல் செம்ம ஹிட் அடித்த நிலையில இந்த பாடலுமே மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.